எமது எதிர்பார்ப்பு மீண்டெழும் ஒரு நாடு, ரீபில்ட் அண்ட் ரெக்கவரி. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள கட்டி எழுப்புவதற்கு கம்மந்த முன்னெடுத்துள்ள பாரிய முயற்சி. உலகின் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் ஒன்றான ஆஸ்திரேலியாவின் மிண்டரு அறக்கட்டளையின் பங்களிப்புடன் கம்மந்த கியா அண்ட் டியார் செயற்திட்டம் கண்டி மாவட்டத்தினை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்றது. கம்பலை குருந்துவத்த ராயல் கல்லூரியில் இன்று நடைபெற்ற செயற்திட்டத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக நிறைவடைந்தது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டு மீண்டெழ முயற்சிக்கும் எமது மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கம்மந்த கியா அண்ட் டியார் செயற்திட்டத்தில் கலந்து கொண்ட மக்களுக்கு இன்று முழுவதும் வாய்ப்பு கிடைத்தது. எம்டிவியின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் கம்மதவின் பிரதித் தலைவருமான யசரத் கமல்சிரி தலைமையிலான கம்மத குழுவினருடன் கங்கை இகலக்கோரளை பிரதேச செயலாளர் SMC சமரகோன், கங்கை இகலக்கோரள உதவி பிரதேச செயலாளர் துஷாரி ராஜபக்ச, கம்பலை குருந்துவத்த ராயல் கல்லூரியின் அதிபர் STK கருணாநாயக்க மற்றும் கம்பலை குருந்துவத்த போலீஸ் நிலைய உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் திஸ்ஸ ஜெயரத்ன உள்ளிட்ட பலரும் இன்றைய கம்மத கியா அண்ட் டியார் செயற்திட்டத்தில் இணைந்திருந்தனர். கங்கை இகலக்கோரளை பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கம்மத கியா அண்ட் டியார் செயற்திட்டம் எவ்வளவு பெறுமதியானது? இது தொடர்பில் கங்கை இகலக்கோரள பிரதேச செயலாளர் கருத்து தெரிவித்தார். கண்டி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் என்ற வகையில் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவது மிகவும் கடினமான விடயமாகும். ஏனெனில் அரசு அதிகாரிகள் என்ற ரீதியில் இவர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் எவ்வளவு முயற்சி செய்த போதிலும் அது போதுமானதாக அமையவில்லை. இதற்காக எமக்கு வேறு நிறுவனங்களின் உதவி தேவையாக உள்ளது. அந்த அடிப்படையிலேயே கம்மத்தவின் இந்த விசேட செயற்திட்டத்தை நான் பார்க்கின்றேன். கம்மத்தவின் வேலை திட்டம் நாம் பல வருடங்களாக பார்த்து வருகின்றோம். உண்மையாகவே கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து கடந்த காலங்களில் பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். இன்றைய இந்த நெருக்கடி நிலையில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஆரம்ப கட்டத்தில் விசேட வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. தற்போது இந்த கம்மத கேர் அண்ட் டியார் செயற்திட்டத்தின் ஊடாக கம்மத மக்களின் துயரத்தை துடைப்பதற்காக எம்முடன் இணைந்துள்ளது. ஜனதாவகே துக்க நிவாரண மே அவஸ்தாවට සම්බන්ධ වෙලා ඉන්නවා. சுகாதார சேவை வலயம், போஷாக்கு பொதிகள் வழங்கும் வலயம் மற்றும் சுகாதார பொருட்கள் வழங்கும் வலயம் என்பன இன்றைய தினமும் கம்பலை குருந்துவத்த ராயல் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்தன. அத்தியாவசிய உலருணவுப் பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் வலயம், போல் குடிநீர் சுத்திகரிப்பு கருவிகள் மற்றும் எரிவாயு அடுப்புகள் உள்ளிட்ட வீட்டு உபகரணங்களை வழங்கும் வலயம் என்பன இன்றைய நாள் முழுவதும் மக்களுக்காக செயற்படுத்தப்பட்டன. நாட்டின் கஷ்டமான பிரதேசங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் கம்மத முன்னெடுக்கும் பணிகளை நாம் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதன் காரணமாகவே பாடசாலையின் அதிபர் என்ற வகையில் நான் மிகவும் விருப்பத்தோடு கம்மத வேலை திட்டத்துக்காக இந்த பாடசாலையை வழங்கினேன். கங்கை இகலக்கோரள பிரதேச செயலக பிரிவே எமது பாடசாலைக்கு முக்கிய பங்களிப்பை செய்கின்றது. எனவே பிரதேச செயலகத்தினால் முன்னெடுக்கப்படும் அனைத்து வேலை திட்டங்களின் நன்மைகளும் எமது பாடசாலை மாணவர்களுக்கு சென்றடையும். அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதோடு பாடசாலையையும் இதற்காக வழங்கியுள்ளேன்.
இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் இயங்கிய சட்ட உதவி வலயம், அத்துடன் சான்றிதழ்கள், ஆவணங்கள் மற்றும் அடையாள அட்டை சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த விசேட வலயத்தினூடாக இன்றைய தினம் மக்கள் பல்வேறு சேவைகளை இவ்வாறு பெற்றுக் கொண்டனர். மீண்டெழும் மக்களுக்கு தேவையான தொழில் வழிகாட்டல்களை வழங்குவதற்காக வழமை போன்று இன்றைய தினமும் தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை கம்மெட் கியா அண்ட் டியார் செயற்றிட்டத்துடன் கைகோர்த்திருந்தது. மக்கள் சக்திக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து மலையில் இருந்து பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு ஸ்கூலில் இருந்து இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் ஒரு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. பாதிக்கப்பட்ட எங்களுக்கு மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியதுக்கு மிக்க நன்றி. நாங்களும் நாயை போயிட்டு வீட்டில் யாட்டையாகிடுச்சு, உடுத்த உடுப்பு கூட இல்லாமல் தான் இருந்தோம். எல்லாம் கொண்டு வந்து பெரிய உதவி ஒன்று செஞ்சாங்க. இவ்வளோ பெரிய உதவி செஞ்சதுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கம்மெட் கியா அண்ட் டியார் செயற்றிட்டத்தின் அடுத்த இலக்கு என்ன? இது தொடர்பில் MTVயின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் கம்மெதவின் பிரதித் தலைவருமான யசரத் கமல்சிரி இவ்வாறு கருத்து வெளியிட்டார். විවිධ අනතුරුවලට මුහුණ පාලා දේපල අහිමි වෙලා பல்வேறு அனர்த்தங்களை எதிர்நோக்கி சொத்துக்களை இழந்து இடம்பெயர்ந்து பல்வேறு கஷ்டங்களுக்கு உள்ளாகியுள்ள உங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான உதவிகளையே நாம் வழங்குகிறோம். எமது அடுத்த இலக்கு உங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதாகும். இந்த முகாம் 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகிறது. முதற்கட்டமாக நீங்கள் மீண்டெழுவதற்கு தேவையான பலத்தையும் தைரியத்தையும் வழங்குகிறோம். இன்னும் 1 மாதத்தில் எமது மீள கட்டியெழுப்பும் பணிகளை நாம் ஆரம்பிப்போம். ආරම්භ කරනවා අපේ ගොඩනැගීමේ කටයුතු. கொத்மலையில் ஆரம்பமான கம்மெட் கியா அண்ட் டியார் செயற்றிட்டத்தின் 6ஆம் கட்டம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயன்களை வழங்கியவாறு இன்றைய தினம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கம்மெட் கியா அண்ட் டியாரின் அடுத்த கட்டம் தொடர்பில் விரைவில் உங்களுக்கு தகவல்களை வழங்க நாம் தயாராக உள்ளோம். ஒன்றாய் இணைந்து பாதுகாப்பு பெறுவோம், ஒன்றாக மீண்டெழுவோம். கம்மெட் மக்களுடன் மக்களுக்காக.